ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் சும்மா காரசாரமாக நாவை சுண்டி இழுக்கிற அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் பூண்டு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குழம்பு எதுவுமே வைக்காத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான பூண்டு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறணும். நல்லெண்ணெயில் பண்ணினா தான் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 20 to 25 போல் பூண்டு பல் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு அதோட கலர் நல்லா மாறி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கரலாம். பூண்டை வறுத்து விடும் போது எப்பவுமே நல்ல சிம்ல வச்சு வறுத்து விடுங்க. அப்பதான் உள்ள வரைக்கும் போயிட்டு நமக்கு நல்லா வறுத்து செவந்தும் கிடைக்கும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பூண்டோட கலர் நல்லா மாறி வந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல இதுல வாசனைக்காண்டி ஒரு 3 போல கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். பாருங்க, நம்ம போட்ட பூண்டு கலர் மாதிரி நல்லா செவந்து வந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா எண்ணெயிலே வறுபடும் போது இந்த தொக்குக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்ப பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுத்து செவந்தும் வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இதுல இருந்து கொதி எழும்பி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா செட் ஆயிட்டு நல்ல சுருள பதங்கி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டு நல்லா திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு ஒரு குட்டி பவுல்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நீங்க சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.